பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்தால் ஒரு குடும்பம் கூட நல்லா இருக்காது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரியலூரில் பேசிய அவர் இவ்வாறு விமர்சித்தார். அவர் புதுசா கட்சியில் சேர்ந்திருக்கிறாருங்க, ரிட்டையர் ஆகி வந்திருக்காரு. அவருக்கு என்ன தெரியும்? 70 வயசு ஆகுது. 70 வயசுல பிக் பாஸ் நடத்திட்டு இருக்காரு. பிக் பாஸ் நடத்துறதெல்லாம் அரசியல் செஞ்சா எப்படி இருக்கும்? வீட்டில் இருக்கிற ஒரு குடும்பம் கூட நல்லா இருக்காது. இதை பார்த்துட்டான். அப்படிப்பட்ட தலைவர் சொல்ற கருத்தை நீங்க சொல்லுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பிக் பாஸ் தெரியுமில்ல உங்களுக்கு? எல்லாமே தொலைக்காட்சியில் தான். உங்க தொலைக்காட்சியில் வந்திருக்கிறீங்க. அது விஜய் தொலைக்காட்சியிலேயே காட்டிட்டு இருக்காங்களா? அதுல என்னங்க இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அதை போய் நடத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு கட்சிக்கு தலைவர் சொல்லி அவருடைய சொல்றாரு. நீங்க கேள்வி கேட்கறீங்களே, நீங்க பெரிய நிருபரா இருக்கலாம், நீங்க நிறைய அனுபவம் இருக்குது. ஏன்னா நல்ல கேள்வி கேளுங்க. ஏன்னா அவரெல்லாம் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறதா இல்ல, நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்கிறது தான் அவருடைய வேலை. ஏன்னா அந்த டிவி தொடரை பார்த்தா குழந்தைகளும் கெட்டு போயிடும், அங்க இருக்க நல்லா இருக்கிற குடும்பமும் கெட்டு போயிடும். எங்க ஆக்கப்பூர்வமான எத்தனையோ திட்டம் இருக்குது. நதி இணைப்பை காட்டு, இன்னைக்கு விவசாயிகள் செய்கின்ற அந்த என்னென்ன பண்ணை திட்டம், இன்னைக்கு என்னென்ன நடவு செய்யறாங்க, என்னென்ன புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கு மாணவ செல்வங்களுக்கு நல்ல அறிவுரை கொடுங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கு, பொன்மனச்சம்பளம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது எவ்வளவு பாட்டு, நல்ல நல்ல பிள்ளைகளை, எவ்வளவு எனக்கு நிறைய பாட்டு தெரியாது. ஆக எவ்வளவு அருமையும் அற்புதமான பாடங்கள்லாம் அவருடைய படத்தில் நடிச்சு கேட்டிருக்காரு. ஒரு படமாவது இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பாடல் பாடியிருக்காரா? சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்க அந்த படத்தை பார்த்தா அதோட அந்த குடும்பம் காலி. ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலை